ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாஸ்வேதா தேவி அவங்க எழுதின திரௌபதி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆத்தரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் மகாஸ்வேதா தேவி. இவங்க பெங்காலியில் எழுதக்கூடிய ஒரு இந்தியன் ரைட்டர் அண்ட் ஆல்சோ அன் ஆக்டிவிஸ்ட். இவங்க வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், சண்டிஸ்கர் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸோட ரைட்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்காக நிறைய ஃபைட் பண்ணவங்க. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹஜர் சுராசிர்மா, அரண்யர் ஆதிக்கர், திட்டுமிர். இவங்க பெங்காலியில் சாகித்ய அகாதமி அவார்ட் வாங்கியிருக்காங்க அண்ட் ஞானபித் அவார்டும் வாங்கியிருக்காங்க அண்ட் இந்தியாவோட ஹையஸ்ட் ஹானரான பத்மஸ்ரீ அண்ட் பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். டோப்தி மேகன் அண்ட் டல்னா மாஹி இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேரும் ட்ரைபல்ஸை சேர்ந்தவங்க, அதாவது பழங்குடியினர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலைவாழ் மக்கள். டோப்தி மேகனுக்கு 27 வயசாகுது. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் டல்னா மாஹி. இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க தேடும்போது மோஸ்ட் நொட்டோரியஸ் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க டோப்தியை. ரொம்ப ரொம்ப மோசமான தேவைப்படக்கூடிய ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க ரெண்டு பேரும் தான் சுர்ஜா சாஹூ அவங்களோட சன்ஸை மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதுலேருந்து தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மர்டர் பண்ண டைமில் இவங்களை பிடிக்க வந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் பஹூலி. அந்த ஆப்ரேஷன் பஹூலி டைமில் இவங்க செத்து போன மாதிரி நடித்து இவங்க பதுங்கு குழியிலலாம் பதுங்கி எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அப்போலேருந்து தான் இவங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றின கதைகளெல்லாம் வந்து இந்த போலீஸ் கேட்கும்போது ஹேர் ரைசிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கையில் இருக்க முடியெல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிது, அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா பிளாக் ஸ்கின்னடு கப்பிள் அப்படின்னு சொல்லி அவங்களோட நிறத்தை வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தேடுற பணியை யார் செய்கிறான்னா கேப்டன் அர்ஜன் சிங் அப்படிங்கிறவர் தான். இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் கண்டே பிடிக்க முடியல, எங்கே பதுங்கியிருக்காங்கன்னே தெரியல. அத்தனை ஃபோர்ஸஸ் இருந்தும் இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது. அதனால ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளாக் ஸ்கின்னடு கப்பிள் போய் என்னை இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அவங்க என்னை கில் பண்ணுறாங்க, கொல்றாங்க, என்னால் தேடவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இவர் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கனால இவர் வந்து மிஸ்டர் சென்னநாயக் அப்படிங்கிற ஒரு பெங்காலி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் மீட் பண்ணுறாரு. இவர் யாருன்னா ஒரு அரசியலில் இருந்து லெஃப்டான ஒருத்தர். இவர் வந்து இந்த மாதிரி பேட்டில் சண்டை போடுறதுல ரொம்பவே வந்து திறமையான ஆள். அது மட்டும் இல்லை, இவர் ரொம்ப கொடுமையான ஆளும் கூட. இவர்கிட்ட மாட்டினா அவர் என்னன்னு கூட பார்க்க மாட்டார், அனிமலா இல்லை ஹியூமனான்னு கூட பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஆள் இவர். இவரை போய் மீட் பண்ணி இந்த ஆப்ரேஷனை வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ சென்னநாயக் என்ன பண்ணுறாருனா கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு ஆர்மி ஹேண்ட் புக்கில் ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை இந்த கேஸில் வந்து கையாளுறாரு. அப்படின்னா என்னென்னா சோல்ஜர்ஸ் எல்லாரும் கொரில்லா மாதிரி மரத்து மேலே பதுங்கி இருப்பாங்க. கீழே வந்து கல்பிரிட்டை டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலும் கூட சடனாக அவங்க வந்து அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த கொரில்லா வார்ஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெத்தடை தான் வந்துட்டு இந்த டோப்தி அண்ட் டல்னாவை பிடிக்கிறதுக்கு கையாளுறாரு. இப்போ என்ன தகவல் வருதுன்னா ஜார்ஹனி அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டில் தான் டோப்தியும் டல்னாவும் பதுங்கி இருக்கிறதா தகவல் வருது. அதனால இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் ஜார்ஹனி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் ஜார்ஹனியில் சென்னநாயக் சொன்ன மாதிரி எல்லாருமே கொரில்லா வார்ஃபேரை கையாளுறாங்க. அந்த டைமில் சென்னநாயக் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கண்ணில் யார் பட்டாலும் சுட்டுருங்க, எந்த அனிமல் இருந்தாலும் பரவாயில்ல சுட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ வெறியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். அதுவும் எப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னா தண்ணியோட படுத்த மாதிரி வாயை வந்து தண்ணியில் வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே வந்து சோல்ஜர் ஷூட் பண்ணிட்டாங்க. அவர் இறக்கும் போது மாஹோன்னு சொல்லிட்டு இறக்குறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம டல்னா தான். இப்போ டல்னாவோட பாடியை கவர்மெண்ட்டை ஒப்படைக்கல, இல்லை எதுவுமே பண்ணலை, அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகனா டல்னாவை தேடி கண்டிப்பாக டோப்தி வருவா, அவளையும் சுற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மாதிரி அந்த பாடியை போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது வந்து சாப்பிட்டா கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு பாடியை வந்து இறக்கமே இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஆனால் டோப்தி வரவே இல்லை. இப்போ டல்னா இறந்துட்டாரு. டோப்தியை தேடுறது கண்டினியூ ஆகுது. டோப்திக்கு டல்னா இருந்த நியூஸ் எல்லாமே வருது. ஆனால்
மனசில் அவ்வளோ வலியோட அவங்க பதுங்கி பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இந்த ட்ரைபல் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எதுவுமே தெரியல. ஆனால் இவங்க டோப்தியை தேடுதல் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பொம்பளை என்னை இவ்வளோ அலையோடுறா, அதுவும் பிளாக் ஸ்கின்னடு லேடி அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே இதாக இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் ஜார்ஹனி ஃபாரஸ்ட் ஸ்டாப் ஆக போகிறதில்ல, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ டோப்தி மறைஞ்சு மறைஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க அவங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி எப்போயாவது ஒருக்கா வெளியே போய் யாருக்கும் தெரியாமல் ஏதாவது தலைக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முஷாய்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு முஷாயோட ஒய்ஃபை அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி உன்னை பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ பணம்னு சொல்லி ரிவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. டோப்தி இப்போ டோப்திங்கிற பேரில் இல்லை, ஊபி மேகன் அப்படிங்கிற பேரில் தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நான் என்னை டார்ச்சர் பண்ணாலும், நான் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டாலும் உங்கள் யார் பேரையும் நான் சொல்ல மாட்டேன், நம்ம கூட்டத்தில் இருக்க யாரையுமே நம்ம காட்டி கொடுக்க மாட்டேன், என் நாக்கை கூட நான் கடிச்சுக்குவேன், ஆனால் உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத டோப்தி சொல்கிறாங்க. இப்போது டோப்தி போய்கிட்டு இருக்கும்போது டோப்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஆனால் அவங்க தான் ஊபி மேகனாக தானே இப்போ இருக்காங்க, அதனால நான் அவங்க மைண்டு தவறி கூட திரும்பிடக்கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட ரியல் நேம் இந்த முஷாயோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே அந்த ஊரில் தெரியாது. ஆனால் டோப்தி அப்படிங்கிறது கூப்பிட்றது 2-3 தடவை கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ டோப்திக்கு தெரியுது தட் ஷி வாஸ் காட் அப்படின்னு பின்னாடி வந்துட்டுருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அவங்க ஒரு விஷயத்த ரீகால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் வருது. என்ன அப்படின்னா, இவங்க சுர்ஜா சாஹூ அவங்க சன்னை கொன்னாங்க இல்லையா, அந்த சீனை இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ஆப்ரேஷன் பகூலி, அதில் சுர்ஜா சாஹூவை ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, எப்படி கொன்னாங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க. இந்த சுர்ஜா சாஹூ யாருன்னா ஒரு அப்பர் கிளாஸ்மேன். இவன் என்ன அராஜகம் பண்ணுறான்னா, இவனுக்கு கீழே இருக்க இந்த ட்ரைபல்ஸ் இவன்கிட்ட ஏதாவது கடனாக வாங்கியிருந்தா அதுக்கான வட்டியாக இவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள லேபராகவே ஆக்கிடுறான். இவங்கள மட்டும் இல்லை, இவங்க வாங்கின கடனுக்கு இவங்களோட பேர பிள்ளைங்க வரைக்கும் அதை அவங்கள லேபர் ஆக்கிடுறான். அந்த மாதிரி தான் டோப்தியோட ஹஸ்பண்ட் டல்னா இருக்கார் இல்லையா, அவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் அதாவது கொள்ளுத்தாத்தா இந்த சுர்ஜா சாஹூ கிட்ட ஒரு பிட் ஆஃப் பேடி வாங்கியிருக்காரு, அதாவது நெற்கதிர்கள் வாங்கியிருக்காரு. அதுக்காக டல்னா வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த டெப்டை ரீபே பண்ணுறதுக்கு ஃப்ரீ லேபராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அராஜகத்தை ஒழிக்கணும்னு சொல்லி தான் டல்னாவும் டோப்தியும் துணிஞ்சு இவரை கட்டி வச்சு இவரை கொண்டிருக்காங்க. அந்த டைம் தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போய் ஆப்ரேஷன் பகூலி அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக்ல இறந்து போன மாதிரி டோப்தியும் டல்னாவும் நடிச்சு அதுக்கப்புறம் ஊர்ந்துக்கிட்டே போய் பல இடங்களில் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது அங்கே இருக்க நிறைய ட்ரைபல்ஸ் இறந்தும் போயிருக்காங்க. இதுதான் டோப்தி இப்போ நினச்சி பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, டோப்தி வாலண்டியராகவே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்காங்க. பின்னாடி துரத்திட்டு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, பின்னாடி அந்த பர்சன் நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. டோப்தி வாலண்டியராகவே உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க உள்ளே போனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு, இருந்தும் துணிஞ்சு அவங்களா தான் உள்ளே போகிறாங்க. இப்போ என்னன்னா, அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ணல, இவங்களாவே தான் போகிறாங்க. ஜார்ஹனி ஃபாரஸ்ட்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 மைல்ஸில் அங்கே கேம்ப் தெரியுது. அந்த கேம்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபக்கிங் ஜாக்கல் ஆஃப் காப் டெட்லி அஃப்ரைட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பயமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேம்பை ரீச் பண்ணோன்னே இவ தானே அவன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க ஷாக் ஆகி அவளை அங்கே உட்கார வச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணி. அப்போ டோப்தியோட கழுத்தை நல்லா பிடிச்சி நெருக்குறாங்க. அவள் கண்ணெல்லாம் மேலே போயிருச்சு, வானத்தை பார்த்து கத்துறா. டோப்தியை 6:53 PM அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னநாயக்கோட கேம்புக்கு எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள் டோப்தியை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு காமிக்கிறாங்க. அப்போ சென்னநாயக் ஜஸ்ட் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவளை என்ன பண்ணலான்னு கேட்கும்போது மேக் ஹர் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது மேக் ஹர் அப்படின்னா ரேப் பண்ணிருங்கன்னு அர்த்தம். டோப்தியோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளை நேக்கட் ஆக்கிட்டாங்க. அவளோட காலை 2 பக்கமும் டை பண்ணி வச்சுருக்காங்க. அவளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, அவளை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெயின் அவளால் உணர முடியுது. ஆனால் எத்தனை மென் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணவே முடியல. அவள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த வழியிலையும் 3, 4, 5, 6ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அட் அ பாயிண்ட் அவள் அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. இங்கே இந்த லைன்ஸில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். Her vagina is bleeding and her bottom and waist are sticky. She does not know how many men came. Her breasts are raw and her nipples are torn. She hopes for the moment that he has been left for the foxes to devour, but she hears more men. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த. அண்ட் ஆல்சோ இந்த மென்லாம் ஒரு நரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நரி மாதிரி என்னை வேட்டையாடிட்டாங்க, எத்தனை மென்னுன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ரேப் ஹர் அகைன் அண்ட் அகைன் ரேப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இப்போ மார்னிங் வந்துருச்சு, வெடிய வெடிய இது நடந்திருக்கு. ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை அவள் பாடியில் அப்படியே தூக்கி போடுறாங்க. இப்போ ஒரு மேன் வரான், இவளை வந்து புரா சாஹிப் டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே வந்து செனநாயக்கை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவள் வந்து அவ்வளோ வழியிலையும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா, நேக்கடாக எந்திரிச்சு நிற்கிறா. அவளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அந்த தண்ணியை கூட வந்து கீழே ஊற்றிட்டு அவங்க மேலே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா கிளாத்து, அந்த கிளாத்தை பல்லுலேயே கடிச்சு எடுத்து அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணுறா. இந்த சோல்ஜர்ஸ்லாம் நினைக்கிறாங்க இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சா, மேட் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. தோப்தி நேக்கடா அவளே வந்து நடந்து செனநாயக் டென்ட்டுக்கு போகிறா. பின்னாடி சோல்ஜர்ஸ்லாம் பயத்தோட போகிறாங்க, அவள் பின்னாடி வேணும் எப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. செனநாயக் திரௌபதியை, அதாவது டோப்தியை ட்ரெஸ் இல்லாமல் இப்படி நேக்கடாக பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டாரு. என்ன இது, ட்ரெஸ் போட்டு அமுச்சு விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்தோம், பட் அவள் வந்து கிழிச்சு போட்டுட்டா பல்லுலையே, அண்ட் ஆல்சோ தண்ணி கூட கொடுத்தோம், அவள் கீழே ஊற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ செனநாயக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவள் இடுப்பில் கையை வச்சுட்டு சிரிச்சிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, தட் ஷீ இஸ் த டோப்தி மேகன், த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் சர்ச். நீ தேடிட்டு இருந்தியே ஒரு ஆப்ஜெக்ட் டோப்தி மேகன், அது நான் தான் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறான்னா, நீ அன்னைக்கு சொன்னியே மேக் ஹர் அப்படின்னு சொன்னியே, மேக் ஹர்னா என்ன, ரேப் ஹர் சொன்னியே, அவங்க பண்ணிட்டாங்க, தே ஹவ் மேட் மீ அப், நீ பார்க்க வேணாம், தே ஹேட் மேட் மீ அப்படின்னு சொல்கிறா. நீ சொன்னதை பண்ணிட்டாங்க, நீ அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இப்போ திரௌபதி சிரிச்சுக்கிட்டே ஒரு டெரிஃபைங் வாய்ஸில் பேசுகிறா. அவளோட உடம்பெல்லாம் அவ்வளோ ஊண்டிங்காக இருக்குது, அவள் பிரெஸ்ட்லாம் அவ்வளோ டான் ஆகி கிடக்கு, அவளோட லிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த உடம்புல இருந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணீங்களோ உங்களால் அந்த உடம்புல திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்க முடியாது, யூ கேன் நாட் கிளாத் மீ அகைன் அப்படின்னு சொல்கிறா. செனநாயக்கோட சட்டையிலேயே காரி துப்புறா, பிளட்டாக அப்படி துப்பிட்டு தேர் இஸ் a man here that I should be ashamed. இங்க ஒருத்தன் கூட ஒரு ஆம்பளையே இல்லை, நான் ஏன் வந்துட்டு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்றா. I will not let you to put my cloth on me அப்படின்னு சொல்றா. உங்களில் யாரையுமே என்னை வந்துட்டு ட்ரெஸ் போட வைக்க விட மாட்டேன், என் மேலே ட்ரெஸ்ஸை போட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. வாட் மோர் கேன் யூ டூ, கம் ஆன் கவுண்டர் மீ அப்படின்னு சொல்றா. இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும், வா என்னை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அவளோட அந்த புண்பட்ட பிரீஸ்டால செனநாயக்க அப்படியே புஷ் பண்ணுறா, தள்ளிட்டே போய் அவ்வளோ நெருக்கமாக நின்று அப்படி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் செனநாயக் இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான ஆள், ஒரு கையில் எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு டார்கெட்டை பார்த்து அப்படி பயந்து விரைச்சு போய் நிற்கிறான். இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். பார்க்க போனால் அவளை அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலை. ஆனால் இவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரியாக இருந்தாங்க, இவங்க ஒரு ஹண்டர்ஸ் மாதிரில நடந்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். அப்பையும் டோப்தி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பயமும் இல்லாமல், அவ்வளோ வலியும் வெடிய அனுபவிச்சுட்டு எப்படி தைரியமாக எந்திரிச்சு வந்து இப்படி பேசும்போது அப்படிப்பட்ட செனநாயக்கே பயந்துட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். அதனால தான் மகாஸ்வேதா தேவி இந்த ஸ்டோரிக்கு திரௌபதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. திரௌபதி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மகாபாரதத்தில் வர பாஞ்சாலி தான். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி திரௌபதி.